ஹாய். ஹாய். உங்க பேரு? ஹரிணி. உங்க பேரு? வைஷ்ணவி. கீர்த்தனா. கீர்த்தனா. உங்க பேரு? ஸ்னேகா. ஃபாத்திமா. சந்தியா. நிவேதா. நிவேதா. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க் யூ. லைக் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைட் ஒன்று இருக்கு. நான் வந்து பொண்ணா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, லைக் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பேம்பரிங் பண்ணி வளர்ந்த கிட்டு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த சொசைட்டியே பார்த்தேன். ஆக்சுவலி எப்படி இருக்கும், தனியாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ கரண்ட்டில் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ குவிட் பண்ணிட்டேன். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓகே, ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. நான் எதை பற்றி லைக் இன்ஸ்பயராக நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு விமனாக இருந்து அப்படின்னு நான் சொல்லணுன்னா, நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். பெண்ணாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன்னா அஃப்கோர்ஸ் ஐ எம் அ மதர். அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரைடு தான் எனக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து இந்த ஒரு யூனிக் திங் வந்து கண்டிப்பாக மென்னுக்கு இருக்காது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அது தவிர்த்து லைக்னா ஆஸ் அ விமன்னா என்னென்ன லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ வெரி ப்ரௌட் ஆஃப். அது கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவேன். மென்னை விட பல மடங்கு அதிகமாக விமெனுக்கு தான் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து மென் வந்து லாஜிக்கலாக தான் பார்ப்பாங்க, விமென் அப்படி கிடையாது. அதை எப்படி அதுலேருந்து வெளியில் வரலான்னு கொஞ்சம் சைக்காலஜிக்கலாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஓவராக திங்க் பண்ணி அதில் எப்படி டேக்கிள் பண்ணுறது விமெனுக்கு தான் தெரியும். லாஜிக்கல் திங்கிங்கை தாண்டி இந்த மாதிரி ஒரு திங்கிங் விமன் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ஸ் தான் ஒரு பொண்ணுக்கு ஜாஸ்தி இருக்கு. அதனால நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். கான்ஃபிடென்ஸ். இப்போ வந்து நாங்கள் இப்போ எங்கேயாவது சேஃப்டி அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பர்சனில் நிறைய மென்ஸ் வந்து சேஃப்டின்ற விஷயத்தில் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. நான் ஒரு விஷயம் போய் கேட்குறேன்னா அது ரொம்ப சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்கும். நான் ஒரு கேர்ளாக அதை ரொம்ப இது பண்ணுறேன். பசங்க வந்து நல்லா சொல்லி தராங்க. ஓகே, சூப்பர். மதர்ஹுட் தானே, நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறோம்ல. மதர்ஹுட் உங்களுக்கும் ஏதான் தங்கச்சி எதுறான், ரைட்னா ரைட், லெஃப்ட்னா லெஃப்ட், அவ்வளோதான். சரி, ஓகே. அதாவது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி ஒட்டுமொத்தம் வந்து பெண்ணுக்கு வந்து சேஃப்டி இல்லை, உமன்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா? உமன் சேஃப்டி இல்லை நம்ம இருக்கிறதுல தானே இருக்கு. நான் யாரையும் குறைலாம் சொல்ல, நம்மள பார்த்துக்கணும். நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. என்ன இவர் வந்து பார்த்துக்கணும், அவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்லாம் இருந்தா நமக்கு சேஃப்டியே இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ விட்டுட்டு என் வேலையை அந்த பண்ணு. இடத்துக்கு தேவையான மாதிரி தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம சேஃபாவே இருக்கும். யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்லை, உங்களுக்கு இது அதனால வரைக்கும் எனக்கு தெரியல. நான் பார்த்து மென்ஸ் இது வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு எனக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்க ஸ்னேகா? லைக் அது ஒரு ஸ்டீரியோ டைப்னு தான் நினைக்கிறேன். நாட் ஆல் மென்ஸ் ஆர் சேஃப். ஓகே மேம். அதாவது இப்போ வந்து உமன்ஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதை அக்ரி பண்றீங்களா? எஸ், ஆஃப்கோர்ஸ். இப்போ கூட எவ்வளவோ நடக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். செக்ஷுவல் அப்யூஸ்ல இருந்து எவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ கண்டிப்பாகவே விமன் சேஃப்டி இல்லை தான். இல்லை, உமன் சேஃப்டினா நம்ம ஈவன் நம்ம 2026 இருக்கோம். இருந்துமே நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து சேஃப்டி இல்லை தான். நம்மளோட தெரியல, மற்ற ஸ்டேட் தெரியல. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சேஃப் எவ்வளோ அளவுக்கு சேஃப் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு சேஃப் இல்லாத மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ விஜய் வராரு, அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. வெரி ஹாப்பி. அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நடந்ததுன்னா வெரி வெரி ஹாப்பி. அக்ரி பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய அதுக்காக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் பஸ் வராமல் போகலாம், கேப் புக் பண்ணால் கூட கேப் வந்து அந்த டைம் யாரும் எடுக்க மாட்டாங்க, அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயம். ஏன்னா நைட் டைமில் மோஸ்ட்லி ஒரு 11 o'clock மேலே போனாலே, நம்ம தனியாக வெளியே போகிறோம் அப்படின்னு போனாலே எல்லாருமே வந்து அது ஒரு வியர்ட் லுக் பார்க்குறாங்க. அது மாறணும் ஆக்சுவலி. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் அந்த மாதிரி. நம்ம இந்தியா வந்து லைக் இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, பொண்ணுங்களை பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது. அவங்கள பப்ளிக்கில் வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு போகக்கூடாது, இதுக்கே அவங்க அவ்வளோ ரூல் போடுறாங்க. ஸோ சேஃப்டின்னு வரும்போது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. அதாவது இப்போ நம்ம இங்கே சேஃப்டி இல்லை அப்படின்ற விஷயம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. ஸோ இதை கொண்டு வந்தால் சேஃப்டி கொஞ்சம் எங்களுக்கு வரும்னு நம்பிக்கை இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த விஷயம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க?
என்ன விஷயம்னா கொஞ்சம் விமன் கேர் எடுத்து பார்க்கணும். நைட்டில் வந்து நிறையா அவங்களுக்குன்ட்டு அமைச்சு கொடுக்கணும். லைக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிறைய விமன் போலீஸ் வந்து எங்களுக்கு நிறையா வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் சரி நைட் டைமில் வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து பஸ் ட்ராவல் பண்ணுவேன். இப்போல்லாம் நான் எடுத்தோடனே பஸ்ஸில் எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னும் லாங்கில் இருந்து வந்தேன் அப்படின்னா வீட்டில் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டைமிங்க்கு பஸ் வர்றது இல்லை. அதனால வந்து கேப் புக் பண்ணுறோம். அதுவும் ரேப்பிடோலாம் புக் பண்ணால் கொஞ்சம் நைட்டில் வந்து வீட்டுக்கு போகிறது வரையும் வீட்டில் பக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி சிசிடிவி கேமராஸே நிறைய இன்ஸ்டால் பண்ணாலே கொஞ்சம் நிறைய இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குன்றாங்க, பட் எந்த அளவுக்கு அது ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக என்னோட டாக்டருக்கு கூட ஷி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து அவர் சொல்கிறாங்க அந்த பையன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போனாங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஆலந்தூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அவங்க வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்க போலீஸ் எண்ட்லேருந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ மேஜராக வந்து இந்த சிசிடிவி எல்லாம் வந்து இருக்கிறது இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி விமென்ஸ் ஹெல்ப்லைன் சொல்கிறாங்க, அதுவுமே இப்போ என்னோட ஃபோன்லேயே எமர்ஜென்சி லைனுக்கு போகுது, பட் என்னாலேயே அதை ரீச் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மென்னை தப்பு சொல்ல மாட்டேன், மென்னு தப்பு தான், பட் எல்லா மென்னும் தப்பு கிடையாது. ஒருத்தரோட கேரக்டர் டிசைன் பண்ணுறதே வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து அவங்களோட ப்ராட்டப் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குழந்தையோட அப்ரிங்கிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையாங்கிறது. ஸோ விமன் சேஃப்டிக்கு வந்து பொண்ணுங்களுக்குமே நம்ம நிறைய சொல்லி வளர்க்கணும், பசங்களையும் அதே மாதிரி சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்டிங்க. ஸோ ஒவ்வொரு பையனுக்குமே குழந்தையிலேருந்து ஒரு பொண்ணுக்கு எப்படி நீ பார்க்கணும், உன் அக்கா தங்கச்சி எப்படி பார்க்குற அதே மாதிரி தான் அடுத்த பொண்ணையும் பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த ஒரு பேரண்ட் சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த சொசைட்டியில் ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது பண்ணாலும் எவனும் கேட்க போறது இல்லை, எதுக்கு பண்ணிக்கிட்டு புரியல. எது பண்ணாலும் எவனும் அவன் பண்றதுதான் பண்ண போறான். நம்ம அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணா அவ்வளோதான். லைக் என்ன rules? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நான் வெளில வந்ததுக்கு அகைன் எனக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு, அந்த மாதிரி பசங்களுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஸோ அது மாதிரி பசங்களுக்கும் சொல்லியிருந்தா பசங்களும் 10 மணிக்கு மேல யாரும் வெளில போக கூடாது, 6 மணிக்கு மேல குறைச்சிட்டாங்களா இன்னும் 6 மணிக்கு மேல வெளில போக கூடாது, யாரும் வீட்டை விட்டு வெளில போக கூடாது சொன்னா எங்களால வெளில போக முடியல 6 மணிக்கு மேல. அப்ப அவனுங்க ஏன் போறாங்க? செருப்பால் அடிச்சு கழுத்தா மட்டும் தூக்கி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்குற கேள்வி வந்து கரெக்டாக தான் இருக்கு. லைக் நான் இந்த நைட் போறதுனால தான் வந்து ரேப்ஸ் நடக்குது, லைக் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம லைக் விமன்ஸும் நைட்ல போகலாம், சேஃபா போகலாம். லைக் அந்த ரேபிஸ்ட்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு நல்ல லாஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய தண்டனைலாம் கொடுக்கலாம். லைக் இந்த மாதிரி ஃப்ரீயா விடாம இருக்கலாம் நினைக்கிறேன். யாரை ஃப்ரீயா விடாம இருக்கணும்? ரேபிஸ்ட் ஏதாவது ஃப்ரீயா ஃப்ரீயா விட்டுறாங்க, என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க, கொடுத்துருவோம். டைரக்டா கொலை பண்ணலாம். டைரக்டா கொலை பண்ணிடலாமா? ஆமா, அப்பதான் அதை பார்த்து நெக்ஸ்ட் பர்சன்ஸ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸ்னேகா சொன்ன மாதிரி டைரக்டா கொலை பண்ணிடுங்க. சரியா? நீங்க பேசுறதுலேயே தெரியுது நீங்க வந்து ஒரு போல்டான பர்சன் அப்படின்னு எனக்கு தெரியுது. லைக் உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நான் இவங்களை பார்த்து தான் நான் போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா யாரு? ஜெயலலிதா மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு பி லைக் ஹர். சரி, ஓகே. நீங்க ரெண்டு பேருமே பார்த்து இன்ஸ்பயர் ஆன உமன் தான் யாரு? அம்மா. சரி, நானும் அதை சொல்ல வந்தேன். அம்மா பாட்டி அவங்கள. ஓகே, அவங்களுக்கு வந்து உமன்ஸ் டே விஷ் பண்ணுங்க. ஹாப்பி விமன்ஸ் டே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.